6th 5th லெசன் விலங்குலகம். உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. நம்ம வாழும் உலகில் தாவரங்களிலும் விலங்குகளிலும் அதிகமான வேறுபட்ட தன்மை காணப்படுகிறது. ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் தனித்தன்மை வாய்ந்தவை. அவை வாழும் வாழிடங்களில் காணப்படும் வகைகள் மற்றும் வேறுபாடுகளே பல்லுயிர் தன்மை என வரையறுக்கப்படுகிறது. உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை என்பது பாலைவனங்கள், காடுகள், மலைகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வயல்வெளிகள் ஆகிய பல்வேறு சூழ்நிலை மண்டலங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்திலும் மனிதன் உட்பட வாழும் உயிரினங்கள் அனைத்தும் ஒரு சமூகத்தை அமைத்து கொண்டு தங்களுக்குள்ளும் தங்களை சுற்றியுள்ள பிற விலங்குகள், தாவரங்கள், காற்று, நீர் மற்றும் மண் ஆகியவற்றோடும் தொடர்பு கொள்கின்றன. உயிர்காரணிகள் உயிர் சூழலையும் உயிரற்ற காரணிகள் உயிரற்ற சூழலையும் உருவாக்குகின்றன. வாழிடம். மீன் மற்றும் நண்டு ஆகியவை நீரிலும், யானை, புலி மற்றும் ஒட்டகம் போன்ற பல விலங்குகள் நிலத்திலும் வாழ்கின்றன. பூமியில் காணப்படும் புவியியல் தன்மைகளும் சூழ்நிலை அமைப்பின் தன்மைகளும் இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றன. ஒட்டகம் வேறுபட்ட சூழ்நிலையில் வாழும் தன்மையை பெற்றிருந்தாலும் பாலைவனங்கள் தான் அவற்றிற்கு வசதியான இடமாகும். துருவகரடிகளும் பெண்குயில்களும் குளிர் பிரதேசங்களில் வாழ்கின்றன. இந்த கடுமையான சூழ்நிலையில் வாழ்வதற்கு சிறப்பு அம்சங்கள் தேவை. இவை அந்த உயிரினங்கள் அச்சூழ்நிலையில் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் உதவுகின்றன. விலங்குகள் வாழும் இடம் அதன் வாழிடமாக கருதப்படுகிறது. உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. ஒரு செல் கொண்டவை. பாரமீசியம், அமீபா, கிளாமிடாமோனஸ். பல செல் கொண்டவை. புலி, மனிதன், குரங்கு, மண்புழு மற்றும் நத்தை, தவளை, மீன் மற்றும் புறா. தகவமைப்பு. ஒட்டகம். நீண்ட கண்ணிமை, திமில், வியர்வை சுரப்பிகள் இல்லை, தடித்த தோல், தட்டையான பாதம், அதிக அளவு நீர் சேமித்தல். பறவைகள். ரக்கை, உறுதியான மார்பு தசை, எடை குறைவான எலும்பு. ஓணான். அசைக்கக்கூடிய கண்ணிமைகள், செதில்களால் ஆன தோல். மீன். படகு போன்ற உடலமைப்பு, துடுப்பு, செவுள்கள். சிங்கப்பூரில் உள்ள ஜுராங் பறவைகள் பூங்காவில் பெண்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0 டிகிரி செல்சியஸ் அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள். உயிரினங்கள் செல் எனப்படும் மிகச்சிறிய செயல்படும் அலகுகளால் ஆனவை. உயிரினங்களின் உடலில் நடைபெறும் அனைத்து பணிகள் மற்றும் செயல்பாடுகளும் இந்த நுண்ணிய செல்களின் மூலமாகவே செயல்படுத்தப்படுகின்றன. சில உயிரினங்கள் ஒரே செல்லால் ஆனவை, அவை ஒரு செல் உயிரிகள் எனப்படுகின்றன. சில உயிரினங்கள் பல செல்களால் ஆனவை, அவை பல செல் உயிரினங்கள் எனப்படுகின்றன. அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா போன்றவை ஒரு செல் உயிரினங்கள் ஆகும். மீன், தவளை, பல்லி, பறவை மற்றும் மனிதன் போன்றவை பல செல் உயிரினங்கள் ஆகும். ஒரு செல் உயிரினங்கள். ஒரு செல் உயிரினங்கள் மிகச்சிறியவை. அவற்றை வெறும் கண்களால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். அவை நீரில் வாழும் தன்மை கொண்ட எளிய மற்றும் அனைத்து விலங்குகளிலும் முதன்மையானவை ஆகும். இவை தங்கள் உடலில் உள்ள செல் நுண்ணுறுப்புகள் எனப்படும் சிறப்பு அமைப்புகள் மூலம் அனைத்து உடலியல் செயல்பாடுகளையும் செய்கின்றன. அமீபா. அமீபா ஒரு செல் உயிரி என்பதை நாம் அறிவோம். உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகிய அனைத்து செயல்பாடுகளும் ஒரே செல்லிற்குள் நடைபெறுகின்றன. இவை நீரில் உள்ள உணவு தோல்களை விழுங்குகின்றன. இந்த உணவு குமிழ் மூலம் செரிமானம் அடைகிறது. சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. எளிய பரவல் முறையில் உடலின் மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது. இவை விரல் போன்ற நீட்சிகளான போலி கால்களை பெற்றுள்ளன. இந்த நீட்சிகள் அவை நகர்வதற்கு அல்லது இடப்பெயர்ச்சி செய்வதற்கு உதவுகின்றன. பாரமீசியம். பாரமீசியம் என்பதும் நீரில் வாழும் ஒரு செல் உயிரினம் ஆகும். இது தன்னுடைய குறியிலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினா. ஒரு செல் உயிரியான யூக்ளினா கசையிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. பலசெல் உயிரிகள். நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் உட்பட பெரும்பாலான உயிரினங்கள் பலசெல் உயிரினங்களாகும். இவ்வுயிரினங்களில் பல்வேறு பணிகள் அவற்றின் உடலில் காணப்படும் பல்வேறு செல்களின் தொகுப்பு அல்லது உறுப்புகள் மூலம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை, மீன், தவளை, பாம்பு, புறா, புலி, குரங்கு மற்றும் மனிதன். ஒரு செல் உயிரிகள். ஒரு செல்லால் ஆனவை. பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல்லை வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கிறது. செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கு ஏற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை. நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். பல செல் உயிரிகள் பெருசு, கண்களால் பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகள். இவற்றில் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. இதில் திசு, உறுப்பு மண்டலம் எல்லாமே இருக்கு. செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. அமீபா, பாரமீசியம், யூக்ளினா ஒரு செல் உயிரி. மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன் பல செல் உயிரி. விலங்கினங்களின் தகவமைப்பு. ஒரு உயிரினம் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டால்தான் அது அங்கு உயிர் வாழ முடியும். தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப சிறப்பு தன்மைகளையும் பண்புகளையும் பெற்றுள்ளன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகளை தகவமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன.
மீன்கள் நன்னீர் அல்லது கடல் நீரில் வாழ்கின்றன. மீன்களின் நீர்வாழ் தகவமைப்புகளை இங்கு காண்போம். மீனின் தலை, உடல் மற்றும் வால் ஆகியவை இணைந்து படகு போன்ற வடிவத்தை உருவாக்குகின்றன. மீனின் படகு போன்ற உடல் அமைப்பு அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுகிறது. மீன்கள் செவுள்கள் எனப்படும் சிறப்பு உறுப்புகளை பெற்றுள்ளது. இது நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுகிறது. இவை நீரில் சுவாசிப்பதற்கேற்ப தகவமைப்புகளை பெற்றுள்ளன. பெரும்பாலான மீன்களின் உடல் முழுவதும் வளவளப்பான செதில்கள் காணப்படுகின்றன. இவை மீனின் உடலை பாதுகாக்கின்றன. மீன் நீரில் நீந்துவதற்காக துடுப்புகளை பெற்றுள்ளது. உறுதியான வால் துடுப்பானது திசை திருப்பும் துடுப்பாக செயல்படுவதோடு உடல் சமநிலை பெறவும் உதவுகிறது. தவளை இருவாழ்விகள் எனப்படும் உயிரினங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இரட்டை வாழ்க்கை முறையை கொண்டுள்ளன. இவை மாறும் வெப்பநிலையுள்ள விலங்குகளாகும். இவற்றில் தலை மற்றும் 2 சோடி கால்களை பெற்ற பெரிய உடற்பகுதி காணப்படுகின்றன. இவை இளம் உயிரி நிலையில் செவுள்கள் மூலமும் முதிர் உயிரி நிலையில் தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல் மூலமும் சுவாசிக்கின்றன. பல்லிகள் செதில்களால் ஆன தோல் அமைப்பை கொண்ட ஊர்வன வகையை சார்ந்தவை. இவை கால்கள், அசையும் கண்ணிமைகள், கண்கள் மற்றும் வெளிப்புற காது திறப்பு ஆகியவற்றை பெற்று பாம்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. இவை பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியவை. பெரும்பாலான பல்லிகள் 4 கால்களால் நடக்கக்கூடியவை. இவற்றின் கால்கள் வலிமை வாய்ந்தவை. சில பல்லிகள் 2 கால்களில் ஓடக்கூடியவை. இவ்வாறு 2 கால்களில் ஓடும்போது பல்லியின் வாலானது அதன் முழு உடல் எடையையும் தாங்கும் வகையில் பின்னோக்கியும் மேல் நோக்கியும் அமைந்திருக்கும். சில பல்லிகள் தலை இணைப்பு மூலமாக தலையை முழுமையாக சுழற்றும் தன்மையை கொண்டவை. பல்லிகள் நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. பெரும்பாலான பல்லிகள் கொசு மற்றும் கரப்பான் பூச்சி போன்ற பூச்சிகளை உண்கின்றன. நாக்கில் காணப்படும் நீச்சி பகுதிகள் இரையை இழுத்து பிடிக்க பயன்படுகின்றன. சில பல்லிகளுக்கு கால் விரல்களில் விரலிடை சவ்வுகள் உள்ளன. சில பல்லிகள் பறக்கும் தன்மையையும் பாதுகாப்புடன் தரையிறங்கக்கூடிய தன்மையையும் பெற்றுள்ளன. பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கின்றன. இந்த அமைப்பின் மூலம் காற்றில் பறக்கும் போது அவற்றிற்கு குறைந்த அளவு தடையே ஏற்படுகிறது. பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக அலகுகள் உள்ளன. அவை நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன. பறவையின் முன்னங்கால்கள் இரண்டும் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. இவை காற்றறைகளுடன் கூடிய எடை குறைவான எலும்புகளை பெற்றுள்ளன. பறவைகள் பறப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவற்றில் நிலத்தில் நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் முடியும். பறவைகளின் பின்னங்கால்களில் உள்ள கூர்மையான நகங்கள் மரங்களின் கிளைகள் நன்கு பற்றி கொண்டு ஏற உதவுகின்றன. பறவையின் வால் அது பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தினை தாங்குவதற்கேற்ப வலிமை மிக்க மார்பு தசையினை பெற்றுள்ளன. ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலம் 2 வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். இதற்கு இருவிழி பார்வை என்று பெயர். பருவ மாறுபாட்டின் காரணமாக பறவை ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு போகுது. இதுதான் வலசை போதல்னு சொல்கிறாங்க. வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடங்குளம் இங்கே ஃபாரின்லேருந்து பறவை வருது. அதே மாதிரி நம்மளோட பறவைகளும் ஃபாரினுக்கு போகுது. பல பறவைகள் சைபீரியா, ரஷ்யாவிலேருந்துலாம் வேடந்தாங்கலுக்கு வருது. இதை வலசை போகும் பறவைகள்னு சொல்கிறாங்க. ஒட்டகம் இது நீர் குறைந்த வெப்பமான பாலைவனத்தில் இது வாழுது. எப்படி வாழும்னா இதோட நீண்ட கால்கள் இருக்கனால பாலைவனத்தில் உள்ள சூடான மழைநீருக்கு மேலே அதன் உடல் சற்று உயரத்தில் இருக்குது. இது கிடைக்கும் போது அதிக அளவு தண்ணியை குடித்து அதை சேமித்து வச்சுக்குது. கம்மியான சிறுநீரை வெளியேற்றுது. இதற்கு வியர்வையே வெளியில் வராது. அதனால் அதுக்கு தண்ணியை ஈஸியாக சேமித்து வச்சுக்க முடியும். அதோட சாணமும் வறண்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒட்டகம் அதோட கொழுப்பு, அதோட திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வச்சுக்கும். இந்த கொழுப்பு அதுக்கு ஆற்றல் தேவைப்படையில் அதை சிதைச்சு ஊட்டம் பெற்றுக்கும். இந்த கொழுப்பை ஒட்டகம் பெரிய மற்றும் தட்டையான கால்கள் மூலம் மிருதுவான மலனின் மீது நன்றாக நடக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இதனால் ஒட்டகத்தை பாலைவன கப்பல்னு சொல்கிறாங்க. ஒட்டகத்தோட நீண்ட கண்ணிமைகள் மற்றும் ரோமங்கள் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி புயலிலிருந்து பாதுகாக்கிறது. பாலைவனத்தில் ஏற்படும் புழுதி புயலின் மூலம் ஏற்படும் தூசிகள் உள்ளே செல்வதை தடுக்க அவை நாசி துவாரங்களை மூடிக்கொள்கின்றன. சில விலங்குகள் குளிர்கால உறக்கத்தை மேற்கொள்ளும். அதாவது ஆமை அதிக குளிரை தவிர்க்கிறதுக்காக. சில விலங்குகள் அதிக வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக கோடைகால உறக்கத்தை மேற்கொள்ளும். எக்ஸாம்பிள் நத்தை. கங்காரி எலி இது நீரை அருந்தவே அருந்தாதான் விதையை உண்ணும்போது அதிலிருந்து நீரை பெற்றிருக்குமா. துருவக்கரடி துருவ பகுதியில் இருக்கும். பாதுகாப்பிற்கேற்ற தடிமனான தோல், வெண்மையான ரோமங்கள். பெண் குயினும் துருவ பகுதியில் தான் இருக்கும். இது நீந்துவதற்கேற்ப துடுப்புகள், நடப்பதற்கேற்ப 2 கால்கள். வரையாடு மலைப்பகுதியில் இருக்கும். ஓடுவதற்கேற்ற வலுவான குழம்புகள், குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள். சிங்கம் காட்டில் இருக்கும். வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை, இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்கள். நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீதுள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது.